மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, சவுக்கு சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, மறுபடியும் நம்ம தாவேக்காவை கடிச்சு வச்சிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்கா ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடுச்சுங்க, பெரிய லெவலில் எமர்ஜ் ஆகிருக்கலாம். விஜயண்ணா பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடாத சில பேரோட பேச்சை கேட்டு ஏமாந்துட்டாருங்க. நான் தொடர்ச்சியாக விஜயண்ணாக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்தேன், ஆனால் விஜய் அதை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி என்னும் ஆளுமையை விஜயண்ணா மிஸ் பண்ணிட்டாரு. தாவேக்காக்கு 2026 கலா யதார்த்தம் தெரியுங்க, அப்போ தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ சரியாக இருக்குன்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் பேச்சை கேட்டு தப்பான பாதையில் போயிட்டு இருக்கு தாவேக்கா அப்படின்னு சொல்லி அதிமுக பாஜக கூட்டணி உறுதிங்கிற செய்தி வந்த பிறகு அந்த கூட்டணியை பாராட்டி 4 ட்வீட்டை போகுது. உன்னை வேணான்னு சொல்லலை, எங்களையே வந்து மறுபடியும் கடிக்கிறீங்க அப்படிங்கிறதான் இங்கே பிரதானமான கேள்வி. மற்றதெல்லாம் கூட உங்களை நான் மன்னிச்சிருவேங்க, எவ்வளோ தூரமோ எவ்வளவோ பேசுகிறீங்க, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன்னு வச்சுக்கலாமே. ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி ஆளுமைன்னு பேசிகிட்டு இருக்கீங்களே, இது முதல்ல உண்மையா? பொட்டி கொடுத்தவங்களாம் ஆளுமை கிடையாதுங்க, பொட்டி வாங்கினா ஒரு ஆளுமை மிக்க தலைவர்லாம் கிடையாது. ஆளுமை மிக்க தலைவர்னா ஒரு 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 ஃபார்மட் இருக்கு, ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த வார்த்தைக்கு பின்னாடி நம்ம அதை சொல்லணும்னா அந்த தலைவர் உண்மைக்குமே ஆளுமை சார்ந்து பல விஷயங்களை செஞ்சிருக்கணும். ஆனால் நீங்க பொட்டியை மட்டும் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆளுமைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஊர் முழுக்க நம்பிடுமா? சவுக்கு சங்கர் சொன்னா ஆளுமை மிக்க தலைவர் எடப்பாடின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் கைத்தட்டி ஆளுமை மிக்க தலைவர்னு சொல்லுவோமா? ஐயா சவுக்கு சங்கர் அவர்களே, ஜனநாயகமாக உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சில கேள்விகளை கேட்குறேன். எனக்கு உண்மைக்குமே ஆத்திரமும் கோபமும் ரொம்ப அதிகமாகவே வருது. எப்படி இருந்த மனுஷன் நீ என்ன இப்படி ஆகிட்ட அப்படிங்கிற வருத்தமும் கோபமும் தான் இருக்குது. இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட தான் சில கேள்விகளை கேட்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவர்னு சொல்லி எந்த ஆங்கிளில் சொல்கிறீங்க? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு அவர் ஆளுமை மிக்க தலைவராக தெரியல, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கேட்க போகிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம், சவுக்கு சங்கர் அவர்களே, ஆளுமை மிக்க தலைவர்னா ஒரு வாக்கு கொடுத்தாருன்னு வைங்களேன், அந்த வாக்கை காப்பாற்றணும். எடப்பாடி பழனிசாமி என்ன வாக்கு கொடுத்தாரு? 2026 பாஜகவோட கூட்டணி கிடையாதுங்கிற ஒரு வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கை ஏன் அவர் இப்போ வரைக்கும் காப்பாற்றலை அப்படிங்கிறதான் என்னுடைய பிரதானமான கேள்வி. அப்போ 2024 இவர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிஜேபியோட போகமாட்டார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தெரிவித்து வாக்கு போட்டாங்களே ஒரு 20% வாக்காளர்கள், அத்தனை பேருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த தருவாயில் துரோகம் பண்ணார் அப்படிங்கிறது என்னுடைய 2வது கேள்வி. எடப்பாடி பழனிசாமி உங்களை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் மூலியமா திமுகவை பெரிய லெவலில் உடைக்க, திமுக கூட்டணியை பெரிய லெவலில் உடைக்க முயற்சி பண்ணாரு. இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய அதிமுகவால் ஜஸ்ட் திமுக கூட்டணியை ஏன் உடைக்க முடியல அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. இவர் ஆளுமை மிக்க தலைவர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டாண்டில் இருந்திருந்தாங்கன்னா பிஜேபி எப்போ கழட்டி விட்டு இவர் அந்த பக்கம் போகிறாரோ, திமுக எதிர்ப்பில் திமுக கூட்டணியில் சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சி இங்கே வந்திருக்கணும்ல, ஏன் வரவே இல்லை? இவர் ஆளுமை மிக்க தலைவர்னு சொல்லி நீங்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. இப்போ நான் ஒரு வீடியோவில் ஒரு வாக்கு கொடுக்குறேன்னா அந்த வாக்கை காப்பாற்றணும், அப்போ தான் சுற்றி இருக்கக்கூடிய 4 பேர் என்னை மதிப்பாங்க. நீங்களாக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்குற யாராக வேணா இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை காப்பாற்றணும் தானங்க முதல்ல தலைவர். அந்த வாக்கை நான் எங்கெங்க கொடுத்தேன்? அதெல்லாம் அப்போ கொடுத்தது, அதெல்லாம் இப்படிங்க அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லிவிட்டு அந்த வாக்குங்கிறத அப்படியே கடந்து எளிமையாக சிரிச்சுக்கிட்டு போகிறாரே, இவர் ஆளுமை மிக்க தலைவரா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. 2வது பார்த்தீங்கன்னா, நான் அடுத்தடுத்த விஷயங்களை சொல்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி போயிட்டாருன்னு வச்சுக்கலாமே. பிஜேபியோட கூட்டணி போகும்போது இவர் வச்ச டிமாண்ட் என்னவா இருக்கு? எங்களுடைய கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. ஒரு கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் ஒரு கட்சி தலையிட்டு பெரிய லெவலில் செய்து அதையே அவரால் முந்தைய கூட்டணியில் இருக்கும்போது தடுக்க முடியல. மீண்டும் கூட்டணிக்கு வரும்போது எப்பா என் கட்சி விஷயத்தில் தலையிடக்கூடாது, வேற எதுவும் கிடையாது, மற்றபடி நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன், இதை மட்டும் செய்யாத அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வைக்கிறவர் ஆளுமை மிக்க தலைவரா அப்படிங்கிறது என்னுடைய 2வது கேள்வி. அப்ப எதை வச்சுப்பா பேசணும் கூட்டணி பேச்சுவார்த்தைனா? மக்கள் பிரச்சனையை வச்சு பெரிய லெவலில் அரகண்டா இருக்கக்கூடிய அந்த பாஜகவை மண்டியிட வச்சிருந்தாருன்னா இவர் ஆளுமை மிக்க தலைவர்னு சொல்லி நம்ம ஒத்துக்கலாம். என்ன சொல்ல வர்ற எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் பட்ஜெட் போடுவாங்க. யார்? மத்திய அரசு பட்ஜெட் போடுவாங்க. அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட எலெக்ஷனை மையப்படுத்தி 2 சிறப்பு திட்டங்களை பெரிய லெவலில் கண்டிப்பாக அவங்களே கொண்டு வந்து உள்ளே வச்சுருவாங்க. ஏன்னா நம்ம 4 வருஷமாக கேட்போம், எந்த சிறப்பு திட்டமும் நம்ம கொடுக்க மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு முந்தைய அந்த ஒரு வருடத்தில் மட்டும் கரெக்டாக 2 சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து வச்சிருவாங்க. இப்போ நான் சிறப்பு திட்டம்னா எப்படி சொல்கிறேன்னா, எய்ம்ஸ் நமக்கு வந்த ஒரு சிறப்பு திட்டம், பாம்பன் பாலம் நமக்கு வந்த ஒரு சிறப்பு திட்டம், இந்த 9 மருத்துவக் கல்லூரிகள் நமக்கு வந்து சிறப்பு திட்டம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் மத்திய அரசு செலவு பண்ணி பண்ணுற ஏதோ ஒரு சிறப்பு திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக 2026 நம்ம பார்க்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசி தமிழ்நாட்டுக்கு 5 சிறப்பு திட்டம்,
ஏப்பா நம்ம கூட்டணியில் இருக்கோம், நம்ம அடுத்த அதிகாரத்துக்கு வரப்போகிறோம், ஒரு 5 விஷயம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பாக பிஜேபி செய்கிற 3 திட்டங்களை எடப்பாடி பழனிசாமியால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் உறுதிப்படுத்த முடியுமா? அதாவது ஒரு உள்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாதுங்கிறது மட்டும் பேசிட்டா, அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா, அது மட்டும் ஒரு ஆளுமிக்க தலைவரோட ஒரு எண்ண ஓட்டமா? எப்பா எனக்கு நீ 2 கொடுத்த, 2026 எலெக்ஷன் நடக்க போகுது, நீ 2 கன்ஃபார்ம் வந்து உன்னோட ஏரியாவுக்கு வச்சிருவ, இந்த 3 எனக்கு பண்ணி கொடு. சென்னையில் மெட்ரோ இருக்கா, மதுரைக்கு மெட்ரோக்கான வேலையை பார்த்து கொடு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வேற ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறப்பு திட்டத்தை எடப்பாடி பழனிசாமியால் பிஜேபி கூட்டணியை உறுதிப்படுத்தி பெரிய லெவலில் பேசி வாங்கிட முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வியாக இருக்கு. இப்போ 2வது, ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்த பரந்தூர் விமான நிலைய விஷயத்தில் எதிரான நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் பேசி அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் பார்த்து, சார் இந்த மாதிரி வந்து பரந்தூர் விஷயத்தில் திமுக நல்ல கெட்ட பேர் இருக்கு சார், மக்கள் பெரிய லெவலில் கொந்தளிக்கிறாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த பரந்தூர் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குன்னு சொல்லி விவசாயின்னு சொல்லி பேருக்கு பேர் 10 தடவை சொல்கிற எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசோட பேசி கூட்டணி மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான முடிவுக்கு இந்த பரந்தூர் விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியால் பெரிய லெவலில் பிஜேபி அரசாங்கத்தை கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய 2வது கேள்வி. 3வது பார்த்தீங்கன்னா கல்வி நிதி சம்பந்தப்பட்டது. நம்ம இருமொழி கொள்கைங்கிறோம், அவங்க மும்மொழி கொள்கைங்கிறாங்க. இப்போ இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை சண்டை விஷயத்தில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை ஒரு பக்கம் நடக்கட்டும், அரசியல் ரீதியாக நம்ம பெரிய லெவலில் அதை நோக்கி பேசுவோம், நடந்துப்போம். ஆனால் அந்த நிதியை நிப்பாட்டணும் பார்த்தீங்களா, அது தப்பு சார். மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, அந்த நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க சொல்லுங்க. நிதியை தமிழ்நாட்டுக்கு நான் தான் சொன்னேன், என் மூலியமாக தான் தமிழ்நாட்டுக்கு அந்த நிதி வந்திருக்குங்கிற மார்க்கெட்டிங் கூட நான் பண்ணிக்கிறேன், அதன் மூலியமாக கூட உங்களுக்கு வாக்குகள் கிடைக்கட்டும், அந்த நிதியை உங்களால் தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்துட முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய 3வது பிரதானமான கேள்வி. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா, பிஜேபியோட அந்த அரகண்டை உடச்சி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா அப்போ ஒத்துக்கலாம், எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு சொல்லி ஒத்துக்கலாம். இப்போ 4வது பெரிய லெவலில் கேட்குறேன், நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல நீங்களும் தீர்க்கமாக இருக்கீங்க. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு விஷயத்தில் நீங்களும் பெரிய அரசியலில் ஈடுபட்டு பல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றிய அரசுகிட்ட போய் நேரடியாக, சார் இந்த நீட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒருத்தர் டாக்டர் ஆகிறதுக்கே தேர்வா, டாக்டர் ஆகி படிச்சு கிடிச்சு அவர் தகுதி இருக்குன்னா நம்ம தேர்வு பண்ணி அவர் டாக்டர் இல்லையான்னு சொல்லி டாக்டர் படிப்பை சொல்லி கொடுத்தா அவருக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையான்னு பார்க்கலாம். ஆனால் நீ டாக்டருக்கு படிக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வு நடத்துறது சரியா இல்லை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் விலக்க கொடுத்துருங்க. நான் தான் அதை சொன்னேன்னு போய் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க. 2026 பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாநில சுயாட்சியை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டாரு, நீட் விஷயத்தில் மாணவர்களை காப்பாற்றிட்டார் அப்படிங்கிற அரசியலை செஞ்சு நம்ம பெரிய லெவலில் வாக்குகளை வாங்குவோம்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமியால் பிஜேபிட்ட பேசி இந்த விஷயத்தை வாங்கிட முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய அடுத்த கேள்வியாக இருக்கு. ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிற அபாயகரமான திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த முயற்சி பண்ணுறீங்க, இது பெரிய லெவலில் ஜனநாயகத்துக்கு ஆபத்து. ஒரு ஜனநாயகத்தில் தேர்தல் நடக்கிறதே வீண் செலவுன்னு பார்க்கறது எவ்வளவு தவறான கண்ணோட்டம்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை பெரிய லெவலில் ஸ்டாப் பண்ண முடியுமா எடப்பாடி பழனிசாமியால்? பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கிறது இருக்கட்டும், கச்சத்தீவு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று செய்யுங்க. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா குத்தைக்காது எடுங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லி பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமியால் பேச முடியுமா? இப்போ நான் பேசின தருவாயில் ஏதோ ஒரு மக்கள் திட்டத்தை, ஏதோ ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் இந்த அரகண்டாக இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்திட்ட பேசி பெரிய லெவலில் கூட்டணி அப்படிங்கிறத பெரிய லெவலில் உறுதிப்படுத்தின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ நான் சொன்னதில் ஒரு விஷயத்தை, நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயத்தை அவரால் உறுதிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான கேள்வி. இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் ஒரு கிளாரிட்டி கொடுக்காம இருக்கீங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு நடக்காது அப்படிங்கிற ஒரு தெளிவான பிரஸ் மீட்டை அமித்ஷா அவர்கள் கொடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியால் பெரிய லெவலில் அமித்ஷா அவர்கள்ட்ட இந்த பிரஸ் மீட்டை வாங்கிட முடியுமா? ஸோ இந்த மாதிரி எதையுமே இந்த எடப்பாடி பழனிசாமியால் உறுதிப்படுத்த முடியாது. இவர் எப்படிங்க ஆளுமை மிக்க தலைவர்னு சொல்றீங்க? இப்போ சொல்லுங்க சவுக்கு சங்கர் அவர்களே, யார் ஆளுமை மிக்க தலைவர்? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு பெரிய உச்சத்திலேருந்து அந்த உச்ச வேணாம், நம்ம மக்களுக்கு சேவை செய்வோம்னு சொல்லி போல்டான டிசிஷன் எடுத்து களத்துக்கு வந்து பெரிய லெவலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட அமைப்பில் ஆல்ரெடி உருவாக்கின அமைப்பில் போய் அவர் மேலே போய் உட்காந்துக்கல, ஸ்கிராட்ச்லேருந்து ஒரு கட்சியை எமர்ஜ் ஆகி மேலே கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. இவர் ஆளுமை மிக்க தலைவரா, எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவரா? தன்னுடைய கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் பங்கேற்க கூடாதுப்பா, இது ஒன்று தான்ப்பா நம்மளோட டிமாண்டு, வேற எதுவும் இல்லைப்பா. என்னை முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லிக்க, 2வது என் கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் தலையிடாத. இது 2 மட்டும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனையாக வச்சு ஒரு பேச்சுவார்த்தையை முடிச்சு கூட்டணியை உறுதிப்படுத்தின ஒரு தலைவரா பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழக மண்ணில் நடக்கக்கூடாது. திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுறதுக்காண்டி நான் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் பிஜேபி திமுகவோட பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக விரோத கட்சி. இந்த ஜனநாயக விரோத கட்சியை திமுக எதிர்ப்புங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நான் சமரசம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி 2யுமே களத்தில் எதிர்ப்பேன். 2மே
எனக்கு தேவை கிடையாது, ஒன்றை சமரசம் பண்ணி ஒன்றை அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது, ரெண்டையுமே நான் வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி ஜனநாயகமாக பெரிய உச்சத்தை விட்டுட்டு பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு தலைவர், ஆளுமைக்க தலைவரா சவுக்கு சங்கர் அவர்களே. பிஜேபி வேணான்னு சொல்லி நீங்கள் பெரிய லெவலில் அரசியல் களத்தில் பேசின பல வீடியோக்களில் 2018-19 காலத்தில் பெரிய லெவலில் பார்த்து இந்த பிஜேபி பண்ணுற அஜெண்டாவெல்லாம் எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கிட்டது உங்கள் வீடியோக்கள் மூலமாக தான். இப்போ நீங்கள் ஆதரிக்கிற கட்சி பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்த்து விடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இவரை போய் கைத்தட்டி என்ன ஒரு ஆளுமிக்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி, விஜய் தான் நிறைய தப்பு பண்ணிட்டார், விஜய் அப்படிங்கிற அந்த இமேஜுக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் நிற்க முடியுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்கள் ஏன் இந்தந்த சேனலில் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த போக்கை ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஏன்னா மனசார உங்களால் இந்த வேலையை பார்க்க முடியாது. உங்கள் சேனல் நடத்துறதுக்கு நிறைய கெடுபிடிகள் வருது. நீங்கள் மற்ற சேனல்லாம் போய் பேச வேண்டியதானே, பேசிட்டு தானே இருந்தீங்க ஆல்ரெடி. அதை ஏன் நீங்கள் பண்ணலை? ஏன்னா உங்கள் மனசாட்சி உங்களை கேள்வி கேட்கும், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஸோ தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் வேற என்ன வேணால் சொல்லுங்கள், எடப்பாடி பழனிசாமியா ஆளுமைன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.